துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். அவர் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வேலை சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதினு ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே நம்ம கொஞ்சம் ஏடாகடமாக பேச ஆரம்பிச்சிடுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். பட் பிரயாணங்களில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எதிர்பார்த்த ஒரு வேகம் இருக்காது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாச்சும் வந்து லோன் போட்டு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்குது. குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க. பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது அது நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் கொஞ்சம் வந்து டிலேடாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒரு வேகமான சூழ்நிலை ஏற்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணுமோ, ஏன்னா அது 2 3ஆம் அதிபதிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே கலக்கம் வரும். நம்ம ஒன்று சொல்ல இன்னொருத்தவங்க வேறு ஏதாச்சும் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அதுவும் இப்போ 2ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த நபர்கள்ட்டெல்லாம் பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கிறது நல்ல லாபகரமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார். 11ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிரயாணங்கள்லேயும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.